ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். டுடேஸ் வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். கடைசியாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுற விட தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.